வணக்கம். ஜி.கே.எஸ்.வி. ரவிச்சந்திரன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு பொதுவான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரெக்ரூட்டிங் ஏஜென்சி RA அப்படின்னா இவங்களுடைய வேலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு ஆள் வேணும்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தர்றது தான் இவங்களுடைய வேலை. இவங்க வந்துட்டு ஒரு மீடியேட்டர், கேண்டிடேட்டுக்கும் இடையேவும் கம்பெனிக்கு இடையேவும் ஒரு மீடியேட்டர். இவங்க வந்துட்டு கம்பெனியில் இப்போ உதாரணமாக ஒரு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்கன்னா, அந்த அக்கௌண்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அவங்க ப்ரொஃபைலை பேசி கம்பெனி சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது எல்லாமே கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சம்மதம்னா அவங்களுடைய ப்ரொஃபைலை வந்துட்டு கம்பெனிக்கு ஃபார்வேர்ட் பண்ணிட்டு அடுத்த கட்ட ப்ராசஸ் இன்டர்வியூ, ஆஃபர் லெட்டர், மெடிக்கல் ஃபிட்டு, அதுக்கப்புறம் தான் விசா அப்ளை பண்ண முடியும். நிறைய கேண்டிடேட்டு ஈவன் படித்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்னு எத்தனை நாளில் நீங்கள் ஃப்ளைட் ஏற்றி அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலி ஒரு ஸ்டாண்டர்டு, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்டு ப்ராசஸ் மெத்தடு இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் செலெக்ஷன் ஆகணும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆகணும், அல்லது சில சமயம் ஒரு RA வந்துட்டு கேரண்டி பேரில் CV செலெக்ஷன்லேயும் ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்துட்டு தனிப்பட்ட விஷயம். ஆனால் 100க்கு 99% வந்துட்டு கிளையண்ட்டுக்கும் கேண்டிடேட்டுக்கும் இடையே கோஆர்டினேட் பண்ணுறது தான் RA உடைய வேலை. நீங்கள் இதில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வேலைவாய்ப்பு டொமஸ்டிக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ வேலைவாய்ப்பு தேடி போகும்போது நீங்கள் உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் ஒன்று இல்லை. அதே மாதிரி உங்களுடைய வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை இல்லை. ஒரு ஏஜென்ட்டை போயிட்டு நான் எந்த வேலைக்கு வேணுமாலும் போகிறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? எந்த வேலைக்கு வேணுமாலும் ஏற்றி விட்ருவாங்க. கடைசியில் ஏஜென்ட் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி கேட்குறீங்க, என்னை 2 வாரத்தில் ஏற்றி அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு ஆஃபர் லெட்டர் வர்றதுக்கே சில கம்பெனியில் 1 மாதம் ஆகுது, 20 நாள் ஆகுது, 45 நாள் கூட ஆகுது. சில கம்பெனிஸ் ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க கம்பெனி மெத்தடு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கணும். இதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் போயிட்டு ஒரு சாதாரண ஒரு ஏஜென்ட்டை போயிட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு 2 வாரத்தில் வேலை வாங்கி கொடுங்க, எந்த வேலைக்கு வேணுமாலும் போகிறேங்க அப்படின்னு சொன்னால் உங்களை ஏதாச்சும் ஒரு வேலைக்கு ஏற்றி விட்டுருவாங்க. நீங்கள் அந்த ஃபினான்சியல் கால்குலேஷன் மட்டும் போட்டுட்டு போவீங்க. அப்போ நீங்கள் கடைசியில் ஏஜென்ட் இந்த மாதிரி வெளிநாட்டு ஏஜென்ட் எல்லாம் இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை இருக்கணும், உங்களுக்கு தெளிவான ஒரு விஷன் இருக்கணும் உங்கள் ஜாப் கேரியரை பற்றி. அதுக்கான சரியான ஒரு கைடன்ஸை நீங்கள் தேடிக்கணும். அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும். வெரி சிம்பிளான மெத்தடு. ஒரே ஒரு RAவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டாக உங்களுக்கு ஜாப் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இருக்கிற அத்தனை பேருக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க. அப்போ இதில் யார்கிட்ட வேணுமாலும் எந்த ஜாப்புக்கு வேணுமாலும் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க. ஒரு சில விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். யார் எக்ஸிக்யூட்டிவ் சர்ச் பண்ணுறாங்க, யார் டேலண்ட் ஹையரிங் பண்ணுறாங்க, யார் செமி ஸ்கில்டு ஹையரிங் பண்ணுறாங்க, யார் ஃப்ரெஷர்ஸ் ஹையரிங் பண்ணுறாங்க, இப்படி மெத்தட் நிறைய இருக்குது. இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் யார்கிட்டையாவது போய் நின்றுக்கிட்டு சம்பளத்தை மட்டும் பேசி எந்த வேலை இருந்தாலும் நான் போகிறேன் சம்மதம்னா நீங்கள் தான் பண்ணுறது தப்பே தவிர இதில் RA பண்ணுறது தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை இருந்து நான் இந்த மாதிரி ஜாப்புக்கு போகணும், இப்படி வேலையை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு உங்களுடைய விஷன் தான் தெளிவாக இருக்கணும். அதை தான் ஒரு RA கரெக்ஷன் பண்ணி தருவாங்க. நன்றி, வணக்கம்.